ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு இனிப்பு உளுந்து வடை எப்படி நான் எங்கள் வீட்டில் செய்வேங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். ஒரு சின்ன கப்பால் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, பச்சரிசி அதிலேயே வச்சு எல்லாம் நல்லா ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறணும். ஊறினப்புறம் இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதில் 3 ஏலக்காயை போட்டுக்கிட்டேன். அதுக்கு சர்க்கரை 3/4 கப்பு, எந்த கப்பால் உளுந்து அளந்தமோ அந்த கப்பாலேயே 3/4 கப்பு நாங்கள் எடுத்துக்கணும் சர்க்கரை. இப்போ அந்த உளுத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு விப்பர் மோடில் போட்டு நல்லா தண்ணியே ஊற்றாமல் 2-3 தடவை விப்பர் மோடில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், விப்பர் மோடில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம உளுந்து ஊறின தண்ணியுமே ஒரே 1 டீஸ்பூன் ஊற்றி மறுபடியும் ஒரு விப்பர் மோட்லேயே போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி அதே ஸ்பூனில் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஊற்றி மறுபடியும் விப்பர் மோட்லேயே நம்ம 2 தடவை அல்லது 3 தடவை ஓட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக பேட்டரி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நைஸாகணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சுகரில் பாதி மட்டும் போட்டுக்கலாம். பாதி சுகரை போட்டு மறுபடியும் விப்பர் மோட்லேயே மிக்சியில் வச்சு ஆட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, பதமாக இருக்குது. இன்னும் இதுக்கு மேலே நம்ம ஓட்ட வேண்டியதில்லை. இன்னும் ஓட்டினீங்கன்னா மாவு நீர்த்த மாதிரி ஆகிடும். சர்க்கரையும் போட வேண்டாம். இப்போ கடாயில் எண்ணெயே வச்சு எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கை விரல்களால் நல்லா இது மாதிரி ஒரே கிளாக் வைஸில் நல்லா நீங்கள் அடித்து விட்டு கலந்துக்கணும். நம்ம மெதுவடைக்கு செய்கிற மாதிரியே தாங்க வடையும் இனிப்பு வடையும் நல்லா ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வரும். எங்களுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெயில் போட்டால் நல்லா உடனே மேலே எலும்பி வரணும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ மீடியம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம் ஆயிலை. இப்போ நான் கையால் தண்ணியை நினச்சிக்கிட்டு மாவை கையில் எடுத்து நல்லா தட்டி போட போகிறேன். பாருங்கள், மெதுவடை போடுற மாதிரியே தான். அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால எங்களுக்கு நிமிஷமாக கருகிடும். கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமையும் செய்யலாம். ஒருவேளை ஒரு சிலருக்கு சர்க்கரை போடுறப்ப அதிகமாக போய் கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம்.